வன்மையாக கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம். திருச்சி மாவட்டம் தொட்டியம் காவல் நிலையத்தில் உள்ள காவல்துறை அதிகாரிகளை வன்மையாக கண்டிக்கின்றோம். தொட்டியம் உட்பட்ட பகுதிகளில் சரியாக பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் சமூக ஆர்வலர் அப்பாநல்லூர் கொளக்குடி பகுதியை சேர்ந்தவரை மிக கூலிப்படை ரவுடியை வைத்து மிக கொடூரமான முறையில் மர்மமாக முறையில் கொலை செய்து விடுவதாக கூலிப்பட ரவுடிகள் கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். தொட்டியம் பகுதியில் முழுவதும் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு உள்ளது. இதை சரியான முறையில் சட்டம் ஒழுங்கை நல்வழிப்படுத்திடவும் அங்கு இருக்கக்கூடிய பகுதியை உள்ள மக்களையும் பாதுகாக்க வேண்டியும் தொட்டியம் காவல் நிலையத்தில் உள்ள அனைத்து அதிகாரியும் வன்மையாக கண்டிக்கின்றோம். கொளக்குடி சிவன் கோயில் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்ததை தட்டி கேட்ட கொளக்குடி அப்பாநல்லூர் சமூக ஆர்வலர் கிருஷ்ணன் என்பவர் தட்டி கேட்டுள்ளார். அதை எப்படி நான் அப்படி தான் ஆக்கிரமிப்பு பண்ணுவோம், உங்களால் முடிஞ்சதை பாருங்கள் அப்படி என்று அந்த அப்பாநல்லூர் கிழக்கு பகுதியை சேர்ந்த மதி என்பவரும் கொளக்குடி ஊராட்சி செயலாளர் ராஜேஷ் என்பவரும் கருணாமூர்த்தி என்பவரும் ஆகிய 3 பேரும் சேர்ந்து தொட்டியம் அப்பாநல்லூர் சமூக ஆர்வலர் கிருஷ்ணன் என்பவரை மிக கொடூரமான முறையில் கூலிப்படை ரவுடிகளை வச்சு கொலை பண்ணி விடுவேன் என்று மிரட்டி உள்ளனர். இந்த நியூஸ் தொட்டியம் காவல் நிலையத்திற்கு சென்றுள்ளது. ஆனால் அதை ஒரு பொருட்படுத்தாமல் அங்கே இருக்கிற எஸ்ஐயும் காவல்துறை அதிகாரிகளையும் இதை ஒரு கேஸாகவே எடுத்துக்கல. அப்புறம் எப்படி தொட்டியம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு அளிப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா தொட்டியம் பகுதியில் சட்டம் ஒழுங்கு மிகவும் சீர்கெட்டு விட்டது. இதை சரியான முறையில் எங்களைப் போல ஒரு சமூக ஆர்வலருக்கும் எங்களைப் போல ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் ஒரு சாதாரணமான ஒரு அப்பாவி மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையை உள்ளது, தமிழ்நாடு முழுவதும் உள்ளது. இதனால் திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களும் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அவர்களும் தொட்டியம் பகுதியில் உள்ள மக்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலருக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று தொட்டியம் பகுதியில் அப்பாநல்லூர் கிழக்கு மதியையும் கொளக்குடி ஊராட்சி செயலாளர் ராஜேஷையும் மற்றும் கருணாமூர்த்தி ஆகிய 3 பேரையும் சட்ட நடவடிக்கை கடுமையாக எடுத்து வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டியும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியும் அதேபோல தொட்டியம் பகுதியில் அப்பாநல்லூர் கொளக்குடியை சேர்ந்த சமூக ஆர்வலர் கிருஷ்ணன் என்பவருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டியும் இந்த கண்டன பதிவு மூலியமாக தெரியப்படுத்திக் கொள்கின்றோம்.